விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக் உள்ளே போக போகிறோம். நண்பர் ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கமெண்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். நண்பா, இதுக்கு மேலே எல்லாமே பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போக போகிறோம்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதை பற்றியும் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்னால் என்ன, இதனால் என்ன யூசஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா லிக்விட் மெத்தடில் இருக்கும். ஓகேங்களா? அதான் நம்ம இப்போ யூரியாவாக இருக்கட்டும், யூரியாவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நேனோ யூரியா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது மாதிரி பொட்டாஸ்க்கு தனியாக இருக்கும், டிஏபிக்கு தனியாக இருக்கும், இதுமாரி தனித்தனியாகவும் இருக்கும். இல்லை இப்போ நம்ம 20-20 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா மூட்டையில், அதேமாரியே பார்த்திங்கன்னா 20-20 காம்பினேஷன்லேயே கொடுப்பாங்க. அதாவது 20-20-20 இருக்கிறத பார்த்திங்கன்னா மேபி இப்போ ஒரு சில கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா 0-6-36ன்னு சொல்லுவாங்க. 6% பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ், 36% பொட்டாஸ் இருக்கும். இன்னும் ஒரு சில பாட்டிலில் பார்த்திங்கன்னா 6-42ன்னு சொல்லுவாங்க. 6% யூரியா இருக்கும், 42% பொட்டாஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி பாட்டில்லேயே அவங்க எவ்வளோ கண்டென்ட் பார்த்திங்கன்னா என்ன உரங்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டில் மேலேயே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர். ஓகேவா? அந்த கண்டென்ட், அந்த ஒரு மூட்டையில் இருக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணியும் இருக்காங்க, இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம செடிகளுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். யூஸ் பண்ணவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது, ரிசல்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய மூட்டைகளில் வர ஈல்டை விட இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது நல்ல ஈல்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பர்சனலாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட லிக்விட் ஃபெர்டிலைசர் நான் யூஸ் பண்ணேன். அந்த வருஷம் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா கிராண்டில், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கையில் போடுறோம் இல்லையா, அந்த உரம் அடி உரமும் அது போட்டுட்டேன், மேல் உரமும் ஒரு உரம் அதை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணேன். போன வருஷம்ல அதுக்கு முந்தின வருஷம் அதை பயன்படுத்தினேன். ஓகேங்களா? பொட்டாஸ் 6-42ன்னு சொல்லுவாங்க. அதில் 2 பாட்டில் வாங்கி விட்டுருந்தேன். ஓகேங்களா? என்னால் அது அதனால் பார்த்திங்கன்னா கிளியரான ரிசல்ட் சொல்ல முடியல. ஈல்டு நல்ல ஈல்டு தான், ஆனால் நான் கிளியரான ரிசல்ட் சொல்ல முடியல. அந்த 6-42 விட்டதுனால தான் எனக்கு அவ்வளோ ஈல்டு வந்துச்சா, இல்லை நார்மலாகவே நான் உரம் போட்டு கரெக்டாக பராமரித்ததுனால மட்டும் அந்த ரிசல்ட் வந்துச்சா அப்படிங்கிறத என்னால் பார்த்திங்கன்னா கிளியராக சொல்ல முடியல. ஓகேங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா நான் மற்றவங்கள்ட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் வச்சு இல்லை எனக்கு செட் ஆகலை, நல்லா இருந்தால் நல்ல ரிசல்ட் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இப்போ போடுறோம் இல்லைங்களா, உருண்டை உரங்கள்லாம் போடுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் போட்டோம்னா தண்ணி விடணும். தண்ணி விட்டு அது செடிகளை கேட்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேங்களா? என்னோடய கடைசி வீடியோ கூட போட்டிருந்தேன், உரம் பார்த்திங்கன்னா செடிகள் எடுத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேவா? அதேமாரியே தான் இது பார்த்திங்கன்னா அது எவ்வளோ நேரம் ஆகும், எப்போ எடுத்துக்கும் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியில் போட்டு கூட கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக பார்த்திங்கன்னா செடிகளுக்கு போயிடும். இது பார்த்திங்கன்னா இப்போ யூரியா எடுத்துக்கிட்டு நைட்ரேட் ஆகணும், அதுக்கப்புறம் அமோனியம் இதுமாரிலாம் மாறணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான டைம்ஸ்லாம் இருக்கும். இதில் அது மாதிரியான ஒரு டைமிங் பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இமீடியட்டாக பார்த்திங்கன்னா செடிகள் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும், நமக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 20-20 எடுக்கிறோம் அப்படின்னா யூரியா இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக போட்டு கலக்கி கொண்டு போய் வயல்களில் போடணும். ஸோ இதில் அந்த பிரச்சனையே கிடையாது. 2 பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒட்டுக்காக ஊற்றி ஒரு குறிப்பிட்ட லிட்டர் அமௌண்ட் ஆஃப் தண்ணியில் ஊற்றி கலந்து செடிகளுக்கு விட்டோம் அப்படின்னா நைட்ரஜனும் இமீடியட்டாக கேட்க ஆரம்பிச்சிடும், பொட்டாசியம் இமீடியட்டாக கேட்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்டாக பார்த்திங்கன்னா வாட்டர் ஒரு எலமெண்ட், தண்ணி ஒரு எலமெண்ட்டாகவும் வச்சுருப்பாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய கெமிக்கல் ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? இந்த 2 எலமெண்ட்டும் ஒன்றா சேரும்போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதோட ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகும். நீங்கள் தண்ணியில் விடாத பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகாது. கரெக்டாக தண்ணியிலையும் கலந்து இந்த மருந்தும் கலந்து போகும்போது அதோட ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், செடிகளுக்கு உடனே கேட்கும். ஓகேவா? இது செடிகளுக்கு இமீடியட்டாக இப்போ யூரியா பற்றாக்குறையா, தலைச்சத்து பற்றாக்குறையா, நீங்கள் நேனோ யூரியா கலந்து விட்றீங்களோ இல்லை உங்களோட ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸோட காம்பினேஷனில் கலந்து விட்றீங்களோ, அது விடும்போது உடனடியாக பார்த்திங்கன்னா தலைச்சத்து பற்றாக்குறைங்கிறத மேக்ஸிமம் ஒரு நாள்லேயே பார்த்திங்கன்னா ரிசால்வ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம பையை தூக்கிட்டு தெரிய தேவையில்லை. இப்போ 5 மூட்டை நம்ம 20-20 வேணும்னா 5 மூட்டைக்கு 2 தடவை வண்டியை கட்டிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது பிரச்சனையே இல்லை. 5 டப்பாவை தூக்கி பைக்கில் போட்டுட்டு எடுத்து மாட்டிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம், வேலை முடிஞ்சது. ஓகேங்களா? செடிகளுக்கு இமீடியட்டாக போய் கேட்கறதுனால இது பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் பார்த்திங்கன்னா எல்லா செடிகளுக்கும் சமமாக போய் சேரும் அப்படிங்கிறாங்க. இந்த செடிக்கு போகும், இந்த செடிக்கு போகாதுன்னு இல்லை. லிக்விட் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லா செடிகளுக்கும் காமனாக போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இன்றைய காலகட்டத்தில் நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் பக்கம் போகிறத பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாது. ஏன்னா
பொட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1700 இன்றைக்கி விற்றுக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா. அதுவே லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா 1450 1500 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜஸில் லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்குது. 0642 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 1500 அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜஸில் இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் காஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மூட்டை தூக்க தேவையில்லை, அது பண்ண தேவையில்லை. அப்புறம் வரைக்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு 200 கொடுக்க தேவையில்லை. சோளம் சின்னதாக இருந்தால் 150 பெருசாக இருந்தால் 200 ரொம்ப பெருசாக இருந்தால் 250 அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேரம் பேசி சண்டை பிடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசர் பெஸ்ட்டாக இல்லை நம்ம போடக்கூடிய கிராண்டர், அதாவது பார்த்திங்கன்னா உருண்டை வடிவான உரங்கள் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி கேட்டால் எதுன்னு சரியாக சொல்ல முடியாது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 1.5 years இருக்குன்னு நினைக்கிறேன், 1.5 வருஷமாக 2 வருஷத்துக்குமோ முன்னாடி லிக்விட் ஃபெர்டிலைசரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு வேலைகள், தேவையில்லாத ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு. ஒரு டூப்ளிகேட் மருந்தை வந்து பார்த்திங்கன்னா இது லிக்விட் ஃபெர்டிலைசர், இதை வந்து நீங்கள் உங்கள் வயல்களுக்கு போட்டிங்கன்னா ஈல்டு அமோகமாக வரும், அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லி இந்த MLM கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நடந்துச்சு. இப்படி போடுங்க நல்லா ஈல்டு வரும், இப்படி போடுங்க நல்லா ஈல்டு வரும்னு சொல்லி நம்ம விளக்கெண்ணெய் டப்பா இருக்குல்ல, விளக்கெண்ணெய் டப்பா, அந்த விளக்கெண்ணெய் டப்பா மாரியே ஒரு பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து எல்லாமே கலந்து கொடுத்து இதுன்னுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விவசாயிகள் பயன்படுத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டாக அந்த இடத்துல வந்த புதுசில் விவசாயிகள் ரிஸ்க் எடுத்து யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணியும் ரிசல்ட் ஒழுங்காக வரலை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். ஓகேங்களா. இது பற்றி நம்ம ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ், பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸில் தெரிஞ்சவங்க பழகினவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த டைம்லேயே கேட்டது அவங்க வந்து சொன்ன விஷயம், அது வந்து உண்மையிலே லிக்விட் ஃபெர்டிலைசரே கிடையாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னா நாங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம், நாங்கள் இதில் போட்டிருக்க கண்டென்ட் எல்லாமே இதில் இருக்குது, இதெல்லாம் பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அப்ரூவ்டோடு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த MLM கம்பெனிஸ் போல் வந்து ஒரு சில விஷயங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி அதில் அவங்க குறிப்பிட்ட ப்ராஃபிட் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனாலையும் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசருக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, DAP வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் லிக்விட் ஃபெர்டிலைசரில். ஓகேங்களா. அவங்க கொடுத்த DAPயும் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் தான் இருந்துச்சு லிக்விட் ஃபெர்டிலைசரில். சிவப்பு கலரில் என்ன இருக்குது, குங்குமத்தை கூட வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் கலந்துட்டு கூட யூரியா கொஞ்சம் போட்டு கலந்து நல்லா தரன்னு போட்டுவிட்டா உரம் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து விவசாயிகளை ஏமாற்றி கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிராண்டட் கம்பெனிஸில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியும். சிப்ப கம்பெனியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட முடியாது. நீங்கள் எங்கே பார்த்தாலும் மேக்ஸிமம் லிக்விட் ஃபெர்டிலைசரை கண்ணில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் விவசாயிகள் வாங்குறப்ப உண்மையிலேயே அது வந்து அந்த கம்பெனியில் லிக்விட் ஃபெர்டிலைசர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பிளாக் மார்க் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசரில் இருக்குது. நிறையா கிராமப்புறங்களில் இதுமாரி உங்கள் திருட்டுத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா விற்றவங்க எல்லாருமே, அதாவது திருட்டுத்தனம் மீன்ஸ் லிக்விட் ஃபெர்டிலைசரே கிடையாது, அது வந்து லிக்விட் உரம் அப்படின்னு சொல்லி விற்றவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பேட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த உரத்து மேலே இருக்குது, லிக்விட் ஃபெர்டிலைசர் மேலே. ஆனால் இந்த உரங்கள் மேலே பெருசாக பேட் இம்ப்ரெஷன் எதுவுமே கிடையாது. உருண்டை வடிவான உரங்களில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருண்டை வடிவான உரங்கள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் 2 அல்லது 3 வருடங்களில் விவசாயிகள் எல்லாமே இந்த உருண்டை வடிவான உரத்தில் இருந்து கண்டிப்பாக லிக்விட் ஃபெர்டிலைசருக்கு மாறிடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது எனக்கு. ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கும். இப்போயே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி விவசாயிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில விவசாயிகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில விவசாயிகள் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு பக்கத்து காட்டில் ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போய் எனக்கு அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட அவங்க போன வருஷம் அதை பயன்படுத்தினாங்க, நான் பயன்படுத்தி பார்க்கணும். நான் வந்து மொத்த வயல்களுக்கும் பயன்படுத்தலை, உருண்டை வடிவிலானது ஒரு ஏக்கருக்கு போட்டுக்கிறேன், லிக்விட் ஃபெர்டிலைசர் ஒரு ஏக்கருக்கு போட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எது ரிசல்ட் கொடுக்குது, எது செலவு வந்து ஈக்குவல் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் நாமளே வந்து போய் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கான மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஓகேவா. பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் போவேன் லிக்விட் ஃபெர்டிலைசர் பக்கம் போவேன். என்னடா லிக்விட் ஃபெர்டிலைசர் பக்கம் போகிறாங்கிற இவ்வளோ நாள் உருண்டை வடிவ உரத்தை போட்டுட்டு அப்படின்னா முன்னேற்றத்தை நோக்கி தாங்க நம்ம என்றைக்குமே போகணும். உருண்டை வடிவதான உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாகி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 40-50 வருஷம் ஆச்சு. இன்னமும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே உரத்தை தான் போட்டுருக்கோம். அதில் காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் டிரான்ஸ்போர்ட்டு, டேக்ஸ், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது இதுன்னு ஒரு இது சொல்கிறாங்க. ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா
அந்த யூரியாவில் என்ன கெமிக்கல் இருக்கோ அது வந்து ஒரு ஃபார்முலேஷன் மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப்கோ இப்போ வந்து நானோ யூரியாவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதேமாரி தான் ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு உரங்களுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் மென்டலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக இப்போயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஃபெர்டிலைசர்ஸ் முன்னத்தைய விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், டேக்ஸிங்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் லிக்விட் ஃபெர்டிலைசர் பக்கம் போகலாம். ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா, கேட்ட வரைக்கும் ரிசல்ட்ஸ் மேலே யாருமே குறை சொல்லலை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்காக இருக்கட்டும், கருவேப்பிலை, இதுமாரியான விஷயங்களில், வெங்காயம் இதுமாரியான இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிளாக் மார்க்குமே வரல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டவங்க எல்லாமே இதுக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பிளாக் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது, பிரச்சனை அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல கிடையாது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் யாராவது லிக்விட் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுற நண்பர்களோ இல்லை உங்களுக்கு யாராச்சும் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட ஒரு அனுபவம் இருக்கா இல்லை ஒரு நல்ல அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை பற்றி நாமளும் கிளியராக தெரிஞ்சிக்க முடியும். மேலும் இது மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக போட்டுருக்கோம். லிக்விட் ஃபெர்டிலைசருக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக போட போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சேனலும் ரீச் ஆகும், விவசாயிகளுக்கும் இது மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் சேரும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கட்டுக்கதை இதெல்லாம் கட்ட போகிறதே கிடையாது. கண்டென்ட் என்னவோ அதை மட்டும் போட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ விவசாயிகள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி.